பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்து வருகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்திட்ட நாட்களில் நாம் தியானித்த காரியங்களில் ஒன்று துரோவா பட்டணத்தில் வைத்து ஆண்டவர் பவுலுடைய ஊழியத்தில் செய்த காரியங்களை நாம் தியானித்து கொண்டு வந்தோம். அதில் இன்னும் சில காரியங்கள் இருக்கிறபடினாலே நாம் அதை தொடர்ந்து தியானிக்க போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தின் பாதையில் செல்லும் பொழுது, அவர் துரோவா பட்டணத்தில் இருக்கும் பொழுது மக்கதோனியா தேசத்து மனிதன் ஒருவன் வந்து எங்கள் ஊருக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு தரிசனத்தை பவுல் கண்டு மக்கதோனியா தேசத்துக்கு போய் அங்கு பிலிப்பு பட்டணத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை அவர் நிறைவேற்றுகிறார். பிலிப்பு பட்டணத்தில் ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு அவர் ஆசியாவுக்கு வந்து எபேசுவிலே கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறார். நமக்கு தெரியும், நீங்கள் கொஞ்சம் முன்னால் படித்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆசியாவிலே 2 வருஷம் இந்த மாதிரி ஊழியம் செய்கிறாரு. அதற்கு பின்பு ஒரு கலகம் வருகிறது. அந்த கலகத்துக்கு பின்பு அவர் மறுபடியுமாக மக்கதோனியாவுக்கு போகிறார். நல்லா கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அதாவது துரோவா பட்டணத்தில் இருக்கும் பொழுது அவர் தரிசனத்தை பெற்று மக்கதோனியா தேசத்துக்கு போய் ஊழியம் செஞ்சுட்டு அதற்கு பின்பு அங்கிருந்து ஆசியாவுக்கு வந்து ஆசியாவிலே எபேசுவிலே கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுறாரு. அப்படி எபேசுவிலே கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி விட்டு அங்கிருந்து மறுபடியுமாக மக்கதோனியா தேசத்துக்கு போகிறார். அப்படி மறுபடியுமாக மக்கதோனியா தேசத்துக்கு போயிட்டு அங்கிருந்து எங்கே போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா துரோவா பட்டணத்திற்கு வருகிறார். இவங்க 2 பேருக்கு இடையில உள்ள தூரம் 5 நாட்கள் என்று வேதம் சொல்லுது. நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 6வது வசனம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களுக்கு பின்பு நாங்கள் கப்பல் ஏறி பிலிப்பு பட்டணத்தை விட்டு 5 நாளைக்குள்ளே துரோவா பட்டணத்துக்கு அவர்களிடத்தில் வந்து அங்கே 7 நாள் தங்கி இருந்தோம். நன்றாக கவனிங்க. மறுபடியும் சொல்கிறேன், பிலிப்பு பட்டணத்திலிருந்து 5வது நாளில் எங்கே வந்துட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் துரோவா பட்டணத்துக்கு வந்துட்டார். சரியா? இப்போ துரோவா பட்டணத்தில் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் அங்கிருந்து 7 நாள் இருக்கிறார். அங்கே 7 நாளைக்கு பின்பு அவர் புறப்பட்டு போக வேண்டும் என்பதற்காக அங்குள்ளவர்களை அழைத்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். எதற்காக என்று கேட்டால், அவர்கள் கர்த்தருடைய பந்தியை புசிக்க வேண்டும், அதாவது திருவிருந்து முடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்ப வேண்டும் என்று பவுலுடைய திட்டம். இப்போ திருவிருந்துக்கு முன்னால் அவர் என்ன பண்ணுறாருன்னா பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கம் பண்ணும்போது எப்படி பண்ணுறாரு? நடு ராத்திரி மட்டும் பவுல் பேசுகிறார். வாசிக்கிறேன் பாருங்க. அதே 20வது அதிகாரம் 7ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்று இருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடு ராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். நமக்கு நன்கு தெரிந்த ஒரு நிகழ்வு. இப்போ பவுல் துரோவா பட்டணத்தில் வைத்து தான் நடு ராத்திரி மட்டும் பிரசங்கிக்கிறார். அப்பொழுது நாம் அறிந்திருக்கிறபடி, வேதம் சொல்லுகிறபடி, ஐத்திகு என்கிற ஒரு வாலிபன் 3வது மெத்தையிலிருந்து பவுல் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டுக்கொண்டிருந்தவன் மிகுந்த நித்திரை மயக்கத்தினாலே 3வது மாடியிலிருந்து கீழே விழுந்தவன் மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். நன்றாய் கவனியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழிய பாதையில துரோவா பட்டணத்தில் நடந்த ஒரு மிக முக்கியமான நிகழ்வு இது. பவுல் பிரசங்கித்தார். இவன் கேட்டுக்கொண்டிருந்தவன் 3வது மாடியிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். உடனே அப்போஸ்தலனாகிய பவுல் கீழே இறங்கி ஓடி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து, கலங்காதிருங்கள், இவனுடைய ஜீவன் இவனுக்குள் இருக்கிறது என்று சொன்னார். அவன் உயிரோடு கூட காணப்பட்டான். நன்றாக கவனிங்க. கொஞ்சம் யோசிங்கலாம். முக்கியமான ஒரு அற்புதம். ஏனென்று சொன்னால் பேதுரு கூட இவங்க எழுப்புவாங்க. பேதுரு கூட துர்கால் என்கிற ஒரு அம்மாவை உயிரோடு கூட என்ன செய்வார்? எழுப்புவார். இங்கே நீங்கள் பாருங்க, இந்த அற்புதத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா. 3வது மாடியிலிருந்து ஒருத்தன் கீழே விழுந்திருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக அவன் ஒன்றும் அப்படியே அதாவது அந்த சரீரத்தில் ஒன்றும் ஆகாமல் விழுந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு தெரிந்தே சில பேருடைய வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கிறேன். தாங்கள் மாடிப்படியில் இறங்கும் போதோ இல்லை வீட்டு வாசல் படியிலிருந்து கீழே இறங்கும் போதோ ஒரு படியில் கால் வைப்பதற்கு பதிலாக அடுத்த படியில் கால் வைத்து கீழே விழுந்து ஃப்ராக்சர் ஆனவங்க இருக்கிறாங்க.
படிக்கட்டில் கால் மாற்றி வச்சு ஃப்ராக்சர் ஆனவங்க இருக்காங்க. ஆனால் இங்கு பாருங்க, இவன் 3வது மாடியிலிருந்து கீழே விழுந்திருக்கான். அப்போ 3வது மாடியிலிருந்து இவன் கீழே விழுந்திருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக அவன் பாடியில் டேமேஜ் இருந்திருக்கும், எலும்பு உடஞ்சிருக்கலாம், ஏதோ ஒன்று சம்திங் நடந்திருக்கும். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது அவன் உயிரோடு கூட எழுப்பப்பட்டான். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக இந்த துரோவா பட்டணத்திலே கர்த்தர் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார். நீங்க பார்த்தீங்கன்னா அவனை உயிரோடு எழுப்பினதுக்கு அப்புறம் மறுபடியும் மாடிக்கு ஏறி போய் அதற்கப்புறம் அப்பம் விட்டுட்டு அதற்கப்புறம் பவுல் திரும்பி போனார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த துரோவா பட்டணத்தின் மூலமாக நமக்கு சொல்லப்படுகிற செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, துரோவா பட்டணம் பவுலுடைய ஊழிய பாதையிலே ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடந்த இடங்களில் ஒன்று இந்த துரோவா பட்டணம். என்று சொன்னால் நம்ம இதுக்கு முன்பதாக இருக்கும்போது ஒரு முறை பார்த்தோம், எபேசு அதாவது ஆசியாவிலே என்று பார்த்தோம். ஆசியாவிலே பவுலுடைய கச்சையும் உருமாலையும் கொண்டு போடும் பொழுது அற்புத அடையாளங்கள் நடந்ததை பார்த்தோம். அதே போல ஆசியாவின் கரை ஓரத்தில் இருக்கிற துரோவா பட்டணத்திலையும் ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடந்தது. என்னவென்று கேட்டால், ஒருவன் 3 மாடியிலிருந்து கீழே விழுகிறான். அவன் எப்படி விழுந்தானோ தெரியாது, ஆனால் விழுந்து மரித்தவன் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆண்டவர் மிகப்பெரிய காரியத்தை செய்தார். மரித்தவன் மீண்டும் எழும்பினான். 3வது மாடியிலிருந்து கீழே விழுந்தவன் மீண்டும் உயிரோடு கூட எழுப்பப்பட்டான். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலும் கூட மரித்து போயிருக்கிற அனுபவங்களை மறுபடியும் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நாங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று சங்கீதக்காரன் கேட்கிறான். இளைய குமாரனை குறித்து வேதம் சொல்லுகிறது, என் குமாரன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணப்படாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வில் கூட ஒருவேளை மரித்து போன ஒரு அனுபவம் இருக்குமே, ஆனால் உங்களை உயிர்ப்பிப்பதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் காண்பித்த ஒரு காட்சி என்ன? உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்தது. தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு உலர்ந்து போயிருக்கலாம். எப்போ தெரியுமா உலர்ந்து போகும்? ஒரு மனிதன் ஆண்டவரை விட்டு பிரிந்திருக்கும் போது. அதாவது ஒரு கொடி செடியை விட்டு வெட்டுண்டு, ஒரு கிளை செடியை விட்டு வெட்டுண்டு இருக்குமே, ஆனால் அது உலர்ந்து போய்விடும். ஒருவேளை உலர்ந்து போயிருப்பீர்களே என்று சொன்னால் உங்களை உயிர்ப்பிக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். இதுதான் துரோவா பட்டணத்தின் மூலமாக தேவன் நமக்கு சொல்லுகிற செய்தி. நாளைய தினத்திலே துரோவா பட்டணத்தில் நடந்த இன்னொரு முக்கியமான நிகழ்வை சொல்லி நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.